Hi friends, welcome to Joshua Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா sources of Indian Constitution. அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி எடுத்தோம்னா அரௌண்ட் 60 கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் அதை எடுத்து தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எந்தெந்த கண்ட்ரில இருந்து எந்தெந்த விஷயத்தை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. இது நம்ம இந்தியால போடப்பட்ட ஒரு ஆக்ட் தான். பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்ச காலத்திலே இந்த ஆக்ட் வந்து போட்டாங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதே விஷயங்களை வந்து நம்ம இந்த ஆக்ட்ல இருந்து சோர்சஸாக எடுத்து தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ப்ராவின்சஸ்ன்றது ஒரு கான்செப்ட். இப்போ வந்து ஃபெடரல் ப்ராவின்சஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா கூட்டாட்சி தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது கூட்டாட்சினா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா அதான் கூட்டாட்சின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில பவர்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில பவர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமான பவர்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பவர். அப்போ நம்மளோட ஃபெடரலிசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாசி ஃபெடரலிசம்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். இப்போ ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்தா. இப்போ கவர்னர்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கள தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆளுநர் சொல்லுவாங்க. இப்போ அந்த கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட்டோட விருப்பப்படி தான் அவர் இருப்பார். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று போட்டிருக்கேன். இந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் வந்து 5 இயர்ஸ் தான். எப்போனா பிரசிடென்ட்டோட ப்ளஷர் இருக்க வரைக்கும், பிரசிடென்ட்டோட விருப்பம் வரைக்கும் அவர் இருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னரில் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயம் கவர்னரை பற்றி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷரினா ஒன்றும் இல்லை, நீதிமன்றம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ், இவங்க எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜுடிஷரின்னு சொல்கிறோமா. இப்போ ஜுடிஷரின்ற கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 தான் எடுத்திருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்கள நம்ம காமனாக என்னன்னு சொல்லுவோம்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ அவங்கள பற்றிய விஷயங்கள்லாம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 இருக்குது. அடுத்து எமர்ஜென்சி ப்ராவின்சஸ். எமர்ஜென்சினா அவசர கால நிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து வார் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நேஷனல் எமர்ஜென்சின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. அது மூலிமா என்ன ஆகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா வந்து சிங்கிளாக பிரசிடென்ட் கீழே வந்துடும். அதாவது எந்த ஒரு ஸ்டேட்டும் தனித்தனியாக செயல்படாது, எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்துடும். அதுதான் நம்ம எமர்ஜென்சி ப்ராவின்சஸ்ன்னு சொல்கிறோம். இது மாதிரி ஒரு 3 எமர்ஜென்சி இருக்குது. அதை நம்ம வேற ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எமர்ஜென்சி ப்ராவின்சஸ்ன்னு சொல்லி எடுத்தோம்னா இந்த கான்செப்ட் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு அது எந்த இதுலேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா எதுலேருந்து எடுத்துருக்கோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிரிட்டன், அதாவது இங்கிலாந்துலேருந்து நம்ம என்னென்ன விஷயத்தை எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் கான்செப்ட் எடுத்திருக்கோம். இப்போ பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ பிரசிடென்ட் இருக்காங்க, லோக்சபான்னு ஒரு குரூப் இருக்குது, ராஜ்யசபான்னு ஒரு குரூப் இருக்குது. லோக்சபானா என்னன்னா மக்களவைன்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபானா மாநிலவைன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் யார் கீழே இருப்பாங்கன்னா ஜனாதிபதி, அதாவது பிரசிடென்ட் கீழே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரூலையோ ஒரு ஆக்டையோ கொடுத்தாங்கன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் நம்ம போகும்போது தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் காமிக்க வேண்டிய அவசியம் நம்ம இந்தியாவில் கிடையாது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா அப்படின்ற கான்செப்ட். அப்படின்னா ஒன்றும் இல்லை, லா தான் எல்லாத்தோட பெருசு அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா பிரிட்டன்லேருந்து தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபினட் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேபினட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு கீழே வந்து ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கேபினட் சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணி முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து கேபினட் சிஸ்டம்ன்ற கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா பிரிட்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னா சட்டமன்றம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும், சட்டமன்றம்னா ஒன்றும் இல்லை, அவங்க தான் லாவோட ப்ரொசீஜரே கிரியேட் பண்ணுவாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ அந்த சட்டமன்றம் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா பிரிட்டன்லேருந்து தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கான்செப்டை அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அது நமக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நம்ம எடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீரோகேட்டிவ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விரிட்ஸ்ன்னு சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி பேராணைன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இப்போ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விரிட் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படின்னா என்னன்னா ஒரு ஹையர் கோர்ட் வந்து ஒரு லோயர் கோர்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க முக்கியமான விஷயத்துக்கு, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமான விஷயத்துக்குலாம் ஆர்டர் மாதிரி போடுவாங்க. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹேபஸ் கார்பஸ்ன்னு ஒரு விட் இருக்குது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ஒரு போலீஸ் வந்து இல்லீகலாக வந்து அரசில் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆளை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. இது வந்து ஒரு கான்செப்ட். இது மாதிரி நிறைய விரிட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், பின்னாடி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து தமிழில் நீதி பேராணைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுத்திருக்கோம்னா பிரிட்டன்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன். யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், யூஎஸ்ஏலேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமாக வந்தாலே அது யூஎஸ்ஏ தான். அப்போ நம்ம பேசிக் ரைட்ஸ் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்றதை பற்றி நம்ம அரௌண்ட் 6 ரைட்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அடுத்தது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னா ஜுடிஷரிக்கு ஒரு பவர் இருக்குது, அதாவது நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட்டிவ் இல்லை லெஜிஸ்லேட்டிவ் கீழே வந்து போய் இன்டரப்ட் பண்ணி ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க, அரசியலமைப்புக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து லெஜிஸ்லேட்டிவோ எக்ஸிக்யூட்டிவோ செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஜுடிஷரி அதாவது நீதிமன்றம் வந்து தலையிட்டு அந்த விஷயத்தை வந்து டீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த லாவே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. எப்போனா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவோம். இது வந்து கோர்ட்டில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட்டும் நீதிமன்றத்தை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியும் நம்ம நீதிமன்றத்தை வந்து தலையிட முடியாது. அவங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. இந்த கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிரசிடெண்ட்டை வேலையிலேருந்து தூக்குறது. ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து பிரசிடென்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னால அவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம்னா இம்பீச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அவங்கள எப்படி வேலையை விட்டு நம்ம எடுக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போஸ் அவங்க கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்தாங்கன்னா அவங்கள வேலையை விட்டு எடுப்பாங்க. அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ற கான்செப்டை வந்து நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸ் ஜட்ஜஸ். இப்போ எப்படி பிரசிடெண்ட்டை வந்து வேலையை விட்டு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸையும் நம்ம எதுலேருந்து தான் எடுத்திருக்கோம்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். இப்போ இதே கான்செப்ட் மாதிரி தான் இப்போ போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இப்போ வைஸ் பிரசிடென்ட்னா துணை ஜனாதிபதின்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்களை வந்து இந்த போஸ்ட் கான்செப்ட் அதாவது வைஸ் பிரசிடென்ட்ற இந்த கான்செப்டை வந்து நம்ம எங்கே வந்து எடுத்திருக்கோம்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ உனக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து எந்த கண்ட்ரிலேருந்து இதை எடுத்திருக்காங்கன்றதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம 3 விஷயம் எடுத்திருக்கோம். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்ன, டிபிஎஸ்பின்னு சொல்லி தனியாக சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் ஃபார்மாக டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு லாவோ ஒரு பாலிசியோ போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைட்லைன்ஸ் மாதிரி இவங்க தருவாங்க. அதாவது வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டுக்காக இந்த டிபிஎஸ்பியில் நிறைய ரூல்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதுபடி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. டிபிஎஸ்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் த கவர்மெண்ட்டுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா ஒரு லாஸ்க்கோ ஒரு பாலிசிஸ்க்கோ ஏதாவது ஒரு லாவோ ஒரு பாலிசியோ கண்ட்ரி கொண்டு வராங்கன்னா அதுக்கு கைட்லைன் மாதிரி தரது தான் டிபிஎஸ்பின்றது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபானா நான் ஆல்ரெடி சொன்னேன் மாநில அவைன்னு சொன்னேன்னா அப்போ அந்த மாநில அவையில் ஒரு
12 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. நாமினேட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, எந்த ஒரு எலெக்ஷனும் இல்லாமல் டேரெக்டாக பிரசிடென்ட்டே ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு 12 மெம்பர்ஸை வந்து ராஜ்யசபாவில் வந்து போடுவாங்க. ஓகேங்களா, அந்த நாமினேஷன் ப்ரொசீஜரை வந்து நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்தது மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இன்டைரக்ட் எலெக்ஷன்னா பீப்புள் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கு தனியாக எலக்டோரல் காலேஜ்னு இருக்கும். எலக்டோரல் காலேஜ்னால் எல்லா எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த கான்செப்டை பார்த்திங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி 3 விஷயத்தையும் நம்ம எதுலேருந்து எடுத்துருக்கோன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீமியர் கான்ஸ்டியூஷன், அதாவது ஜெர்மனின்னு சொல்லுவோம். ஜெர்மனிலேருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜூரிங் எமர்ஜென்சி. அதாவது நான் சொன்னல, இப்போ ஏதாவது ஒரு வாரோ இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான டைமில் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எக்ஸப்ட் ஆர்டிக்கல் 20 and 21 2 இருக்குது. அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறுத்தி வச்சுருவாங்க எமர்ஜென்சி முடிகிற வரைக்கும். அந்த கான்செப்டை நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன விஷயம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கெனடியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். ஃபெடரேஷன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கூட்டாட்சின்னு சொல்லி பார்த்தோமா. ஃபெடரலிசம் அப்படின்னு வந்தாலே அது வந்து கூட்டாட்சி. ஓகேங்களா, இப்போ அந்த கூட்டாட்சி வந்து எப்படி இருக்குன்னா சென்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, சென்டருக்கு அதிக பவர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த கான்செப்டை நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம்னா கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்தது ரெசிடியூரி பவர்ஸ் வித் த சென்டர். அப்படின்னா சில பவர்ஸ் வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க, சில பவர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில எக்ஸ்ட்ரா பவர் அது ரெண்டுமே இல்லாமல் சில பவர்ஸை வந்து சென்டருக்கு தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, அது தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிடியூஷியல் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம சென்ட்ரலில், அதனால் சென்டர் தான் அந்த முடிவெடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவெடுப்பாங்க. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கெனடியன் கான்ஸ்டியூஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பை த சென்டர். அதான் நான் சொன்னல, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஆளுநர் போடுவாங்க. அந்த ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட், அவங்க தான், அதாவது சென்ட்ரல்லேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட் வந்து கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அடுத்தது அட்வைஸ்வரி ஜூரிடிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அப்படின்னா என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து யாருக்கு வேணாலும் அட்வைஸ் மாதிரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஜுடிஷரி சம்மந்தமாக அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக அட்வைஸ் கொடுக்கலாம். அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். ஆஸ்திரேலியன் கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொதுப்பட்டியல், மாநில பட்டியல் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து இந்த பொதுப்பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தலையிடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தலையிடுவாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர் இருக்கும். இப்போ அந்த கான்செப்ட் தான் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் பொதுவான ஒரு லிஸ்ட்டு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர்ஸ்க்கு பொதுவான ஒரு லிஸ்ட் தான் கன்கரண்ட் லிஸ்ட்டு. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இது வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இதை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனில் தான் எடுத்திருக்காங்க. அடுத்தது ஜாயின்ட் சிட்டிங்ஸ் ஆஃப் த 2 ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஜாயின்ட் சிட்டிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ ராஜ்யசபா வந்து ஒரு லாவை பாஸ் பண்ணுறாங்க, ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க. பில்லுனா ஒரு லா வரத்துக்கு முன்னாடி பில்லுன்ற விஷயம் பாஸ் ஆகும். இப்போ பில் வந்து ஒரு ஹவுசஸில் பாஸ் ஆகிடுச்சு, ஒரு ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிடுச்சு, ஆனால் லோக்சபாவில் வந்து அது எடுக்கலை அப்படின்னாலோ, இல்லை லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவில் அது எடுக்கலை, அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங்கை கூப்பிடுவாங்க. ஜாயின்ட் சிட்டிங்னா லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட் எல்லாருமே சேர்ந்து அந்த பில் பற்றி, அந்த லா பற்றி பேசுவாங்க. அதுதான் ஜாயின்ட் சிட்டிங் சொல்லுவாங்க. அதை வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, சட்டப்படி தான் எல்லாமே செயல்படுத்தணும் அப்படின்றது வந்து எந்த கான்செப்டில் எடுத்திருக்காங்கன்னா ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜோஷுவா அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.